இதுக்கு டாபிக் ஸ்பிரிச்சுவல் மேன். சரியா? மேன் போட்டிருக்கனால சிஸ்டர்ஸ் விட்டோன்னு நினச்சிக்காதீங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த இது வந்து இது ஒரு கோர் டாபிக்கு. அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் ரெகுலராக வரணும்னு சொன்னது. ஏன்னா இது வந்து ஒரே நாளில் முடிக்க போகிறதில்ல. இப்போ இதில் இருக்கிறது இன்றைக்கி நான் மேக்ஸிமம் முடிக்க ட்ரை பண்ண போகிறேன். ஆனால் இது போக இன்னும் நிறையா இருக்குது. சரியா? இதில் வந்து ஒரு செக்ஷன் ஒன்று 10 செக்ஷன் வச்சுருக்கு. ஒரு செக்ஷனுக்கே 16 பேக்கொன்னா பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ ஹைலி ரிச் சப்ஜெக்ட் இது. அதனால் நம்ம இதுக்கு வந்து ரொம்ப வந்து ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஹெல்ப் தேவை. ஏன்னா அவருடைய ரெவலேஷன் இல்லாமல் நம்மளால் இதை கற்றுக்கவே முடியாது. அதனால் நான் ரொம்ப பயத்தோடு இதை செய்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நான் நடத்தியிருக்கிறேன். ஆனால் இப்படி இந்த மாதிரி இவ்வளவு தெளிவான நோட்ஸு எடுத்து செய்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம். சரியா? ஏன் நம்ம ஹோலி ஸ்பிரிட் ரெவலேஷன் வேணுன்றதை உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. அதுக்கு பிறகு ஏன் அதை முக்கியப்படுத்துகிறேன்றது நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஒன்று ரெவலேஷன்றது வெளிப்பாடு. இன்னொன்று அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல். எது நடக்கணும்னா எது வரணும்னா இது வரணும், வெளிப்பாடு வரணும். அதுக்கு பிறகுதான் அந்த வெளிப்பாடை நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த ரெண்டுக்கு 2 டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஆண்டவர் யூஸ் பண்றாரு. நான் இப்போ சப்ஜெக்டுக்குள்ள போல எதுக்கு நீங்க ஹோலி ஸ்பிரிட்டை டிபெண்ட் பண்ணுங்கன்றதுக்கு சொல்றேன் பாருங்க. ஒன்று வெளிப்பாடு, ரெவலேஷன். இந்த ரெவலேஷனை யார் கொடுக்க முடியும்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். நான் அந்த வெளிப்பாட்டை இப்போ சில வார்த்தைகளாக உங்களுக்கு சொல்லலாம். ஆனால் அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்போது உங்கள் ஆவிக்குள்ள நான் சொல்லுகிற வார்த்தையினுடைய அந்த உண்மையான அந்த ஆழத்தை யார் உங்களுக்கு வெளிப்படுத்தணும்? அதனால் நீங்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னை நல்லா கவனித்து கேட்டாலும் ப்ளீஸ் த்ரூ அவுட் இந்த லெசன்ஸுக்கு நீங்கள் டோட்டலாக நீங்கள் யாரை தான் டிபெண்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பரிசுத்த நீங்கள் எப்பயுமே உள்ள கிவ் மீ ரெவலேஷன் அபவுட் திஸ் ட்ரூத்னு கேட்டே இருங்க. ஒன்ஸ் உங்கள் ஸ்பிரிட்டில் ஒரு காரியத்தை தேவன் ரிவீல் பண்ண பிறகு தேவன் என்ன செய்கிறாருன்னா அதை வந்து நம்முடைய சோலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறாரு. அந்த டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த ரெவலேஷனை நம்ம மைண்டில் என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ ரெவலேஷன் ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கடுத்து எதுவும் வரணும், அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பிறகு ஆக்ஷனில் வரணும். சரியா? அப்போ உள்ளேருந்து அது வரணும். ஸ்பிரிட்டில் ரிவீல் பண்ணி நம்முடைய மைண்டு அதை புரிந்து கொண்டு நம்முடைய சரீரம் அதை என்ன செய்யணும், செயல்படுத்தணும். அதனால் தயவுசெய்து இந்த பாடங்களை நான் பயத்தோடு நடுக்கத்தோடு நான் நடத்துகிறேன். உண்மையிலே சொல்கிறேன், நான் பயத்தோடு நடுக்கத்தோடு நடத்துகிறேன். நான் இங்கே சொல்ல போகிற இந்த நிறைய காரியங்களை கொண்டு போய் நீங்கள் சில போதகர்கிட்டையோ சிலவங்கிட்டையோ காமிச்சிங்கன்னா கிறிஸ்தவத்தில் பலருக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்டுக்கிற பல காரியங்கள் தெரியவே தெரியாது. அதை வந்து அவங்களுக்கு குறையாக சொல்லலை, நமக்கு தான் நிறைய தெரியும்ட்டு. ஆனால் இதை வந்து உங்களுக்கு தெரியாது, உங்களோட நிறையா தெரியுன்றதுக்கு அறிவுபூர்வமாக இதை என்ன செஞ்சிடக்கூடாது, பயன்படுத்திடக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அறிவுபூர்வமாக தயவுசெய்து பயன்படுத்திடக்கூடாது. அதனால் அன்பானவர்களே, நீங்கள் தயவுசெய்து இந்த சத்தியத்தை எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக்கி பிறகு நீங்கள் அதை மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம், கற்றுக் கொடுக்கலாம். அது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதி. பாடத்தை படிக்கக்கூடிய நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் பண்ணணும். அங்கே போட்டிருக்கா கமிட்மெண்ட்னு. சரியா? அந்த கமிட்மெண்ட்டில் என்ன இருக்குது? God has given me the grace and has delivered me. எழுதிக்கோங்க, delivered me. எழுதிட்டு தொடர்ந்து வாசிங்க. delivered me from the flesh and the power of darkness. I will preach these truths to others. Hallelujah. Hallelujah. ஸோ நீங்கள் என்ன கமிட் பண்ணுறீங்க இன்னைக்கு? தேவன் என்னை விடுதலை ஆக்குவார். நிச்சயமா விடுதலை ஆக்கினார்னா நான் என்ன செய்வேன், இந்த சத்தியத்தை மற்றவங்களுக்கு பக்கத்தில் கொண்டு சொல்லுங்க, ரகசியமாக வச்சுக்காதுன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? உண்மையுள்ள மனுஷத்தில் உப்புவின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒப்புவிக்கிறேன்னா நான் உங்களை உண்மையுள்ள மனுஷன் என்று நினைத்து நம்பி விசுவாசித்து உங்கள் கரத்தில் இதை ஒப்பு கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இது எனக்கு சொந்தமானது கிடையாது, எனக்கு ஒருத்தர் கொடுத்தாரு, நான் பெற்றுக்கொண்டேன். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். பட் இதை கொடுக்கறது மூலமாக நம்ம கிறிஸ்துவ சமுதாயத்தில் புறையோடி இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு நம்ம தீர்வு காண முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா?
இன்னைக்கு மெயின் ப்ராப்ளம் என்னன்னா, ஏன் இந்த சப்ஜெக்ட் நம்ம முக்கியப்படுத்தினேன்னா, இன்னும் நான் நல்ல கவனிங்க, ஒவ்வொரு தடவையும் வரும் பொழுது, இப்போ நான் இன்னைக்கு கான்சிக்ரேஷன் ஒரு டாபிக் எடுத்தேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு அடிஷனலாக ஏதாவது ஒவ்வொரு வாரம் புதுசாக நான் ஒன்று எடுப்பேன். ஆனால் இந்த சப்ஜெக்ட் மட்டும் கண்டினியூஸாக என்ன செய்யும், போயிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நான் அதுக்காக ஒரு 10 சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ட், அதனால தான் இந்த கான்சிக்ரேஷன் இனிமேல் கண்டினியூவாக எடுக்க போகிறது கிடையாது. ஆனால் இந்த டாபிக் மட்டும் கண்டினியூஸாக எடுப்பேன். அதனால் நீங்கள் ஒவ்வொரு வாரம் வரும் பொழுது உங்களுக்கு புதுசாக தேவனை குறித்த ஒரு அறிவோ, இல்லாவிட்டால் பல காரியங்கள் வருது, ஜபத்தை பற்றி ஒரு காரியங்களோ, பல காரியங்கள் நான் வச்சிருக்கிறேன். அது என்னன்றது ஒவ்வொன்றா சொல்கிறேன். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோன்னா, நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, நான் இந்த சத்தியத்தை வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கற்றுக்கொண்டேன். ரொம்ப நாளாக கற்றுக்கொள்ளலை, 7 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நான் வந்து ஒரு 25 வருஷமாக இடத்துல ஊழியத்தில் இருக்கிறேன். 1982வது வருஷத்தில் ஃபுல் டைமுக்கு நான் வந்தது 1998. 82வது வருஷத்துலேருந்து நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். பகுதி நேர ஊழியமாக, அது பகுதி நேர ஊழியம்னா இடத்துல முழு நேரமாக செய்கிற மாதிரி தான் செய்வேன் நான். ஆனால் 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் கண்டுபிடிச்சேன், நான் இன்னும் குழந்தையா இருக்கிறேன்ட்டு. உங்களுக்கு புரியுதா? இந்த சத்தியங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது நான் என்ன புரிஞ்சேன்னா, நான் வந்து ஒரு யூகேஜி ஸ்டூடெண்ட்டு இல்லை எல்கேஜி ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்தால் தான் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தேவை. நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்கன்றதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்குவோம். எடுத்து வாசித்து பார்ப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. 1ஆம் அதிகாரம் அதிலே வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 1:7. அப்படியே நீங்கள் யாதொரு வருத்தத்திலும் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். ஆமென். எத்தனை பேருக்கு தேவனுடைய வரங்கள் வேண்டும்? கை நல்லா வைத்துக்காமீங்க. வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை விரும்புங்கள் வேதம் சொல்லுது. ஸோ தேவனே விரும்ப சொல்லிக்கிறார். நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்? ஆவிக்குரிய வரங்களை விரும்பணும். எல்லாரும் பக்கத்தில் சொல்லுங்க, ஆவிக்குரிய வரங்களை விரும்புங்கன்னு சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க, ஆவிக்குரிய வரங்களை விரும்புங்கன்னு சொல்லுங்க. ஆமென். சரி, இப்ப இந்த சபையை பார்த்தீங்கன்னா, இந்த சபைக்குள்ள இருக்கிறவங்க யாதொரு வரத்திலும் அவங்க எப்படி இருக்கிறாங்க? குறைவில்லாதவராக இருக்க. குறைவுனா என்னது? அது இல்லாம இல்லை, எல்லாரும் நல்ல ஆவிக்குரிய வரங்கள் நிறைந்தவர்களா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். குறைவில்லாதவர்களா இருக்கிறாங்க. 1. நம்பர் 2, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு காத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சபையை நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சபையை பாக்குறீங்க, அந்த சபையில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் நல்ல ஆவிக்குரிய வரங்களில் செலுத்திருக்கிறாங்க, இயேசுவின் 2ஆம் வருகைக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சபையை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த சபையை நீங்கள் என்னவென்று சொல்வீர்கள்? ஆவிக்குரிய சபை என்று சொல்வீர்கள். எத்தனை பேர் ஆவிக்குரிய சபைன்னு சொல்லுவீங்க? நல்லா கை வைத்துக்காமீங்க. எதனால் ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறோம்? அந்த சபைக்குள் என்ன இருக்குது? ஆவியின் வரங்கள் இருப்பதினால் ஆவிக்குரிய சபை என்று சொல்லுகிறோம். இந்த சபையை பற்றி தான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பவுல் சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க, வாசித்து பாருங்க. 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பவுல் சொல்றது சரியா தவறா? எல்லா வரமும் இருக்கிற சபையை பார்த்து சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகள், மாம்சத்துக்கு உரியவர்கள். நல்லா டங்ஸ் பேசுறாங்க, சரியா? தீர்க்க தரிசனம் வரைக்கிறாங்க, ஹீலிங் கிஃப்ட் ஆப்ரேட் ஆகுது, வேர்ட் ஆஃப் நாலேஜ், வேர்ட் ஆஃப் விஸ்டம் எல்லாம் ஆப்ரேட் ஆகுது, டிசைன்மெண்ட் ஆஃப் ஸ்பிரிட் ஆப்ரேட் ஆகுது, பிசாசை துரத்துறாங்க. ஆனா அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க யாரு? மாம்சத்துக்குரியவங்கன்னு சொல்றாரு. அப்ப ஏன் மாம்சத்துக்குரியவங்கன்னு சொல்றாருன்னா, வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 3:3. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷர் மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா?
கொஞ்சம் நல்லா கண்ணை திறந்து அந்த வசனத்தை திரும்பி எல்லாரும் வாசிப்போமா? ஏன் சொல்றாரு மாம்சத்துக்குரியவங்கன்னு? வாசிங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய். அப்ப ஆவிக்குரிய தன்மைக்கும் ஆவிக்குரிய வரத்திற்கும் என்னவில்லை? சம்பந்தம் இல்லை. பக்கத்துல கொண்டு சொல்லுங்க. ஆவிக்குரிய வரத்துக்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் குழந்தையா இருக்கிறவர்களும் மாம்சத்துக்குரியவராக இருக்கிறவர்களும் வரங்களுடையவர்களாக இருக்க முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ வரம் இருக்கிறதுனால நம்மளை ஒரு நாளும் ஆவிக்குரியவர்கள் நினைச்சக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் ஏமாந்து போறது இப்படித்தான். தீர்க்க தரிசனம் கரெக்டாக சொல்லுவாங்க, ஷார்ப்பா. உடனே அவர் அப்படியே நம்பிட்டு போறது பின்னாடியே. உங்களுக்கு புரியுதா? ப்ராஃபஸி நான் நம்புறேன், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்றேன். எனக்கு நல்லா அப்படி ப்ராஃபஸி கிஃப்ட் கொடுத்தா நான் சந்தோஷமா ஏற்றுக்குவேன் ஆண்டவர்கிட்ட. பட் அது என்னுடைய ஆவிக்குரிய அளவை, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் அளவை தீர்மானிக்கிறது அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸோ அப்படி ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாதவங்களை வேதம் என்னன்னு சொல்லுது? குழந்தைகள் சொல்லுது. இப்போ கேள்வி என்னன்னா, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேளுங்க, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை பெற முடியுமான்னு கேளுங்க. அதனால தான் நம்ம கிறிஸ்தவம் இன்னைக்கு போதுமான இம்பாக்டை உண்டாக்கல. உங்களுக்கு புரியலையா? சரியா? ஆக்சுவலா ஆண்டவர் வந்து சபைக்குள்ள வந்து பார்த்தார்னா, சரியா, எல்லாம் 50 வயசு 60 வயசு 70 வயசு ஆளுக்கு தான் இருப்பாங்க. ஆனா அவர் வந்து அவர் கண்ணு வேற மாதிரி தானே பார்க்கும். பார்த்தா எல்லாம் படுத்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு பால் இப்படி குடிச்சுக்கிட்டு, ஏன்னா எல்லாரும் குழந்தைன்னு எதை வச்சு சொல்றாரு ஆண்டவர்? மாம்சத்துக்குரியவங்களா இருக்கனால. ஸோ அப்ப நான் எப்படி பார்க்கறேன்னா, நான் ஊழியம் செய்யணும்னா முதல்ல நான் என்னவா மாறணும்? புருஷனா மாறணும். குழந்தையா இருக்கிற நான் என்னவா மாறணும்? புருஷனா மாறுறதுன்றது தான் ஆவிக்குரிய மனுஷனா மாறுறது. ஸோ மாம்ச குணப்படைத்த நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். அத பாவி இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். ஆனா நான் என்னவா மாறணும்? ஆவிக்குரிய நான் மாறணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, என் ஊழியத்துல அத்தனை நாள் ஊழியம் செஞ்ச பிறகு ஒரு நாள் ஆண்டவர் என் கண்ணை திறந்தார். இந்த வசனம் பக்கத்துல கேளுங்க, இந்த வசனம் முந்தி படிச்சிருக்கீங்களான்னு கேளுங்க. படிச்சிருக்கோமா? எத்தனை நேரத்தில் படிச்சிருப்போம். ஆனா ஒரு நாள் என் கண்ணை ஆண்டவர் திறந்தார். அப்பதான் பார்த்தேன் நான் ஆவிக்குரியவன் இல்லை என்றதை கண்டுபிடிச்சேன். அதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய ஊழியெல்லாம் பெரிய லெவல்லாம் பண்ணி பெரிய பெரிய மீட்டிங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? ஆனா கண்டுபிடிச்சது என்னன்னா, நான் ஒரு ஆவிக்குரியவன் இல்லை. அப்ப நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, ஒருத்தன் ஆவிக்குரியவனா மாறாமல் அதுக்குள்ள இருந்து மினிஸ்ட்ரி என்ன செய்ய முடியாது, எமர்ஜ் ஆக முடியாது. அப்ப பேஸ் வந்து இப்ப இங்க இருக்கிற நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல் டைம், அதாவது ஃபுல் டைம்ன்றது நான் சொல்றது 5-fold மினிஸ்ட்ரி எல்லாருக்குமே இங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. அது இருக்குதோ இல்லையோ, நீங்க ஒரு விசுவாசியா இருந்து தேவன் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை செய்ய போறீங்களோ இல்லையோ, யாரா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒன்னு பேஸ். அது என்னன்னா, எல்லாருமே என்னவா மாறணும்? ஆவிக்குரிய மனுஷனா மாறணும். அது ஒரு சிலருக்கு மட்டும் உரியது அல்ல. அப்ப எல்லாருமே நம்ம என்னவா மாறணும்? ஆவிக்குரியவங்களா மாறணும். பக்கத்துல உங்கள்கிட்ட உற்சாகப்படுத்த கை கொடுத்து ஆவிக்குரியவனா நம்ம மாறணும்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவங்களா மாறணும்னா பேசிக் இங்க என்ன போட்டிருக்கு? பொறாமை வாக்குவாதம் அப்படின்றது என்னது? மாம்சத்தின் கிரியைகளை குறிக்குது. மாம்சத்தின் கிரிகளை குறித்து நீங்க வாசிக்கணும்னு இப்ப எடுத்து வாசிக்க வேண்டாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மாம்சத்தின் கிரிகள் ஆவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், அப்படி வரிசையா ஒரு லிஸ்ட் போடுறாரு பவுல். இது யாருக்கு சொல்றாரு? விசுவாசிகளுக்கா அவிசுவாசிகளுக்கு சொல்றாரா? விசுவாசிகளுக்கு. விசுவாசி விபச்சாரம் பண்ணுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்தது அப்ப கேள்வி வந்தா, செய்யறாரான்னு முக்கியம் இல்ல, சிந்தையோடவரா இருக்கிறாரா? ஆக்ஷன் இருக்குதா, இன்டென்ஷன்ல இருக்குதா? ஆக்ஷன் இல்லாம இருக்கும். எதுல இருக்கலாம்? இந்த இன்டென்ஷன்ல இருக்குது பட்சத்துல நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கவே முடியாது. ஸோ இப்ப நம்ம இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போனா, உங்களை முதல்ல மாம்சத்தின் கிரியிலிருந்து டோட்டலா டெலிவர் பண்ண போகுது. உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேர் மாம்சத்தின் கிரியிலிருந்து விடுதலை பெற விரும்புறீங்க?
மாம்சத்தின் கிரியிலிருந்து விடுதலை பெற விரும்புறீங்க. என்ன இது கேள்வி இருக்குதா? இங்கிலீஷ்ல வேணுமா? மாம்சத்தின் கிரியிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? விடுதலை. நீங்க யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின், நோ ப்ராப்ளம். ஐ திங்க் என் டேம் ஃப்ரீலியா தமிழ் புரியுது. நம்ம முதல்ல எதிலிருந்து விடுதலை ஆகணும்? மாம்சத்தின் கிரியிலிருந்து. மாம்சத்தின் கிரியில ஒண்ணு சொல்றேன், கோபம். புரியுதா? கோபம், பொறாமை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுது? இது 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 முடியும். சரி, இப்ப என்னன்னா, இப்படி விடுதலை பெற முடியுமா? மாம்சக்கிரியிலிருந்து விடுதலை பெற முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கணும். சரி, அடுத்த கேள்வி, அது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நினைச்சா என்ன ஆபத்துன்றதுன்னு சொல்லிடணும் இல்லையா? மாம்சத்தின் கிரியிலிருந்து விடுதலை பெறுவது முக்கியம் இல்லைன்னு நினைச்சா என்ன ஆபத்துன்றது நமக்கு தெரியணும். எடுத்து வாசித்து பாருங்க. நான் சொல்ல, தேவன் சொல்றார். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். ஒரே அடி அடிக்கிறார் பவுல். சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் 8:13 பக்கத்தில் இருக்கவங்க கேளுங்க. இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்றீங்களான்னு கேளுங்க. எவ்வளவு டேஞ்சர்னு தெரியுதா? டேஞ்சர் தெரியுதா? இதே சத்தம், சாவீர்கள்ன்ற சத்தம் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது கேட்டிருக்கா? வெரி குட். இந்த மரத்தின் கனியை சாப்பிட்டா நீங்க சாகவே, அதே வார்த்தையை பரிசுத்த புதிய ஏற்பாடுல யூஸ் பண்றாரு. நீங்கள் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். சோ அப்ப நடந்துச்சா? இப்ப நான் கேள்வி என்னன்னா, ஒருவேளை திரும்பியும் ஆண்டவர் உலகத்தையெல்லாம் ஃபுல்லா அழிச்சுட்டு திரும்பியும் பழைய மாதிரி ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி 2 மரத்தை வச்சு உங்களை கொண்டு போய், உங்களே என்னையும் கொண்டு போய் இப்ப அந்த தோட்டத்துல வச்சார்னா, யாராவது இனிமேல் நன்மை தீமை அறிகிற மரத்தின் கனியின் பக்கம் போவீங்களா? போக மாட்டோம். ஃபர்ஸ்ட் அதை வெட்டி போட்டுருவோம். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? ஏன்னா அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு இப்ப நம்ம அனுபவபூர்வமா அனுபவிச்சிருக்கோம். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அந்த கண்ணோட்டத்துல இந்த வார்த்தையை பாருங்க. ஐயோ, அந்த நன்மத்தையும் ஐயோ அதை போய் தொடக்கூடாதுன்னு நமக்கு தெரியுதுல்ல. இப்ப அதே மாதிரி சீரியஸ்னஸ், நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன், இனிமேல் எனக்குள்ள எது இருக்கக்கூடாது? மாம்சத்தின் கிரிகள் இருக்கக்கூடாது, நான் விடுதலை பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். ஸோ அதுக்கு இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன செய்ய போகுது? உதவி செய்ய போகுது. நான் இப்போ அதை பற்றி ரொம்ப எலாபரேட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதை நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகணுன்னா முதல்ல நம்மை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைனா, நம்மை குறித்த அறிவு நமக்கு தெரியாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் பல வார்த்தை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மகிமை, க்ளோரி வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அதுக்கு அர்த்தம் என்ன? சான்டிஃபிகேஷன். நிறைய பேருக்கு வார்த்தை தான் தெரியும், ஆனால் அர்த்தம் தெரியாது. ஸோ அதனால சில வார்த்தைகள், முக்கியமான வார்த்தைகளுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். அங்கே போட்டிருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்கு? A table of important words concerning the spirit, soul and the body. ஏன் இது ஸ்பிரிட், சோல், பாடி பற்றி வருதுன்னா, ஸ்பிரிட், சோல், பாடி வேற ஒருத்தரை பற்றி படிக்கல, நம்மளை பற்றி படிக்க போகிறோம். நமக்குள்ள 3 இருக்குது. என்னென்ன இருக்குது? ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. அப்படி இருக்கிற நம்ம ஒரு பீயிங். நம்ம அதுக்கு ப்ரூஃப் நான் காமிக்கிறேன். முதல்ல இந்த அர்த்தத்தை பார்த்துக்கோம். முதல்ல பாருங்க, the word spirit is, உங்களுக்கு என்ன போட்டிருக்கு? டேஷ் எழுதிக்கோங்க. ருவா, RUACH. இது ஹீப்ரூ வேர்டு. ருவா. எங்கேயாவது ருவான்ற கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்வின் தாமஸ். அதுக்கு தான் கேட்டேன் நான். சரியா? ஸோ ருவான்றது எதை குறிக்குது? ஸ்பிரிட்டை குறிக்குது. ஹீப்ரூ வேர்டு. அடுத்தது in Hebrew in the Old Testament and dash. நான் அது இங்கிலீஷில் இருக்கிறத சொல்லிடுறேன், ஆனால் கிரீக் வேர்டுனால எனக்கு அட்ரன்ஸ் சரியாக தெரில. பெனூமா, ஆக்சுவலி PNEUMA. PNEUMA. எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? நியூமாவா? நியூமா. இன் கிரீக், in the New Testament. It's okay. அது வாசிங்க அப்படியே. These 2 words are used about 700 times. எத்தனை முறை இருக்குது வேதத்தில்? 700. இதெல்லாம் நான் கணக்கு பண்ணி எழுதலை,
பல பரிசுத்தவான்களும் செஞ்சுட்டாங்க. திரும்பியும் நாங்கள் அதை கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னது சரியா? ஓகே. அடுத்து half of them dash என்ன இருக்குன்னா ஹோலி ஸ்பிரிட் அண்ட் த ஈவில் ஸ்பிரிட். அப்போ ஈவில் ஸ்பிரிட்டுக்கும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கும் ரெண்டுக்குமே என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம்? ஹீப்ருல ருவான்ற வார்த்தை, நியூ டெஸ்டமெண்ட்ல கிரீக் அதுக்கு என்ன வார்த்தை? நியூமா அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரைட். இந்த ஓடி இன் ஓட்டியில் வந்து 100 times ரெஃபரன்ஸ் டு த விண்ட். விண்டுன்னு எழுதிக்கோங்க. விண்ட் காற்றுக்கு கூட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. ஆல் அதர் டைம்ஸ் இட் ரெஃபர்ஸ் டு த ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் மேன், த ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஸ்பிரிட்டுக்கும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, ஹையஸ்ட் பார்ட். அடுத்தது சோல். அப்போ நம்ம பைபிளில் நல்லா கவனிங்க ப்ளீஸ், உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறதுக்காக. இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்களாம் நல்ல பிளஸட் டைமில் வாழ்கிறீங்க. ஒன்று என்னென்னா கம்ப்யூட்டர். இட்ஸ் பிளஸட். எத்தனை பேர் நீங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே கம்ப்யூட்டர் வச்சுருப்பீங்க, கம்ப்யூட்டர் அக்சஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நல்ல சாஃப்ட்வேர், இந்த பைபிள் ரிலேட்டட் சாஃப்ட்வேர் வச்சுக்கோங்க பைபிள் வாசிக்கிறதுக்கு. அதில் சில இதில் போனீங்கன்னா இந்த மாதிரி வேர்டுக்கெலாம் க்ரீக் அண்ட் ஹீப்ரு வேர்டு அது உள்ள அழகாக அவன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறான். நீங்கள் புக்கெல்லாம் பரட தேவையில்லை. ஸோ நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது சும்மா அப்படியே வாசித்துட்டு போயிடக்கூடாது. நீங்கள் ஆழ்ந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல என்ன வார்த்தையை அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, யூஸ் பண்ணிக்காங்கன்னு நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். உங்களுக்கு புரியுதா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள், சோல். சோலுக்கு த வேர்ட் சோல் இன் ஹீப்ரு இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ், எழுதிக்கோங்க, NEPHESH. NEPHESH. என்னது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? நெஃபேஷ். எல்லாம் சொல்லுங்க. ஸ்கோலுக்கு என்னது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல? நெஃபேஷ். விச் இஸ் இன் கிரீக் இன் த நியூ டெஸ்டமெண்ட் இஸ், ஐ திங்க் இது சைக்கன், PSUCHE. PSUCHE. சைக்கி. சைக்கின்னு சொல்கிறாங்க. சைக்கிலேருந்து சைக்காட்ரிக், சைக்காலஜிலாம் வருது. சைக்காலஜின்ற வேர்டு வருது இல்லையா? ஸோ அப்போ சோல்ன்றது எதை பற்றி குறிப்பிடுறது? நம்முடைய ஸ்பிரிட்னு ஒன்று இருக்குது, அடுத்து என்ன இருக்குது? சோல். அதெல்லாம் நம்ம என்ன படிக்க போகிறோம், தெளிவாக படிக்க போகிறோம். எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும், எப்படி நம்ம அது ஒழுங்காக இயங்கினா எப்படி ஸ்பிரிச்சுவல் மேனாக மாற முடியும் அப்படின்லாம் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சரியா? ரைட். அடுத்தது வேகமாக போவோம். ஃப்ளஷ். ஃப்ளஷுக்கு என்ன கொடுத்துருக்கு? த வேர்ட் ஃப்ளஷ் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹீப்ரு இஸ் BASAR. BASAR. என்னது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? பசார். ஓ, கீழே கொடுக்கலையே. 800 times சோல்ல. சோல்ல 800 times எழுதிக்கோங்க. அடுத்து இந்த நியூ டெஸ்டமெண்ட் கிரீக் வேர்ட் இஸ் சார்க்ஸ். SARX. SARX. The word used about எத்தனை தடவை? 400 times. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி கொடுக்குற டீச்சிங் எந்த பைபிள் காலேஜ்லையும் கொடுக்காதது. சரியா? ஆனால் இந்த டீச்சிங்கை நான் நிறைய போதர்களுக்கு நான் நடத்தியிருக்கிறேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பைபிள் காலேஜில் சப்ஜெக்டாக கொண்டு வரணும்னு, அது இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ். ஆனால் நிறைய இடத்துல பைபிள் காலேஜில் இந்த மாதிரி சப்ஜெக்ட் கொண்டு வர்றதுக்கு நிறைய பேருக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா உண்மையான ஆவிக்குரிய மனுஷனாக மாற்றுறது தான் பைபிள் காலேஜ் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? ஆனால் அதுக்கு விட்டுட்டு அவங்க ஓல்ட் டெஸ்டமெண்ட் சர்வே, நியூ டெஸ்டமெண்ட் சர்வே என்னென்னமோ இருக்குது. யார் எழுதுனா, எப்போ எழுதுனா, அந்த ஹிஸ்ட்ரி பின்னணி என்ன, இதெல்லாம் படிச்சுட்டு கடைசியில் பார்த்தா பீயிங் மாறாமல் வந்தா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால நான் இது தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால தான் அந்த பைபிள் படிக்கிற புக்கு நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு அந்த லைனில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் எல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரொம்ப ப்ரிவிலேஜான ஆட்கள், அதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ போய் உங்கள் பாஸ்டர்கிட்ட உங்களோட எனக்கு நிறையா தெரியும்னு காமிச்சிடாதீங்க. சரியா? நீங்கள் முதல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுபோல் அவர் வருவார் உங்ககிட்ட. ஹல்லேலூயா. அடுத்தது ஹார்ட். ஹார்ட்டுக்கு என்ன போட்டுருக்கு? த வேர்ட் ஹார்ட் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹீப்ரு இஸ் LEB. எப்படி சொல்லுவோம்? லெப்பா, LEB. And in the New Testament Greek it is cardias. KARDIA. இப்போ தெரியுதா? கார்டியான்றது இங்கிலீஷ் வேர்டு வந்திருக்கு, தெரியுதா? The word is used about 700 times. எத்தனை முறை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? 700 முறை. அடுத்தது என்ன போட்டிருக்கேன் பாருங்க, வாசிங்க. எஸ், அது மேலே இருக்கிற அதே தான், NOUS. எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? நூஸா? நூஸ். விச் இஸ் யூஸ்ட்
20 times in the New Testament. அடுத்து மைண்ட் முதல் fill in the blanks பண்ணிக்கலாம். Translated as spirit soul or heart and is not nous. இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான். It is possible that the word refers to the last mind. ஓகே, இது வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு நாலேஜ் கொடுத்துருக்குறேன். இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு நான் சொல்லட்டுமா முதல்ல? இப்போ நம்ம இனிமேல் இந்த கிரீக் வேர்டெல்லாம் நான் நடுவில் யூஸ் பண்ண மாட்டேன். இது எதுக்கு யூஸ் ஆக போகுதுன்னா, இதை வச்சுக்கோங்க. இது உங்கள் பர்சனலாக நீங்கள் பைபிள் ஸ்டடி பண்ணும் பொழுது நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனிங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே வந்து நீங்கள் சரியான காரியத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அதனால் அதுக்காக தான் இந்த ஹெல்ப் கொடுத்துருக்கேன் இல்லையா, வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள முக்கியமான சப்ஜெக்டுக்குள்ளே போட போகிறோம். முதல்ல இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் 2 விதமான குரூப் இருக்குது. 2 விதமான குரூப். ஒருத்தர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இப்ப நம்ம கொஞ்சம் டிஸ்கஷனோட அதை செய்வோம், அப்ப அது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல ஆதாரம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். அங்கேயே வசனம் இருக்கு பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:23. அந்த இடத்துல 1 தெசலோனிக்கர் 5:23 எழுதிக்கோங்க. பிறகு நீங்க அதை ஃபுல்லா எழுதிக்கோங்க, அந்த வசனத்தை பிறகு வீட்டில் போய் எழுதிக்கோங்க. 1 தெசலோனிக்கர் 5:23 வாசிப்போம் பார்க்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இங்க மனுஷனை பத்தி தேவன் சொல்லும் போது பிதா பவுல் எழுதுறாரு, பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையில் எழுதுறாரு. நீங்கள் சொல்லி முடிச்சிருக்கலாம், நீங்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக காக்கப்படுவீர்களான்னு சொல்லிக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு வாசிங்க, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படின்னு சொல்றாரு. டைகாட்டனமின்னு ஒன்று சொல்லுவாங்க. டைகாட்டனமின்னா ரெண்டுன்னு அர்த்தம். இன்னொன்று ட்ரைகாட்டனமின்னு இருக்கு. ட்ரைகாட்டனமி என்னது? 3. டைகாட்டனமி, அடுத்தது என்னது? ட்ரைகாட். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் 2 விதமா பிரிஞ்சிருக்குது. ஒன்று மனுஷன் டைகாட்டனமி தான் அடிப்பாங்க. அதுக்கு எனக்கு ஃபுல் ஸ்பெல்லிங் தெரியல. டைகாட்டனமி என்னன்னா, பாடி இருக்குது, அதை வந்து டினை பண்ண முடியாது எல்லாரும், நமக்கு சரீரத்தை உள்ள மிச்சம் இருக்கிறது என்ன சொல்றோம் நம்ம? ஸ்பிரிட் அண்ட் சோல் இல்லையா? ஆவி, இன்னொன்று என்னது? ஆத்துமான்னு சொல்றோம் இல்லையா? இந்த 2 ஒன்று தான். இது ஒன்று, இது ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க, என்டைட்டின்னு வச்சுக்கோங்க. இது 2வது, 2 தான், 3 இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு கொள்கை இருக்குது. சரியா? இன்னொரு கொள்கை என்னன்னா ட்ரைகாட்டனமி. ட்ரைகாட்டனமினா மனுஷன் எப்படி இருக்கிறான்னு போட்டிருக்கு. ஆவி, ஆத்மா 3 வித்தியாசமானது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா சில பைபிள் காலேஜுக்கு போனீங்கன்னா, நீங்க பின்னாடி ஊழியத்துக்குன்னு வரீங்க, பைபிள் காலேஜுக்கு போனீங்கன்னா இந்த கொள்கையை பின்பற்றுகிறவங்க இருப்பாங்க. ஆனா நான் உங்களுக்கு தாழ்மையா நான் சொல்லிக்கிறேன், இந்த கொள்கை வேதத்தின்படி தவறு. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க இதை நல்லா புரிஞ்சுக்கலைன்னா உங்களுக்கு லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எப்படின்றது சொல்றேன், கவனிங்க. இப்ப 2 தான் வச்சுக்கோ, 2 தான் வச்சுக்கோ. இப்ப உதாரணத்துக்கு இந்த ஆத்துமான்ற அந்த வேர்டுக்கு நம்ம என்ன கிரீக் வேர்டு படிச்சோம் பாருங்க பார்க்கலாம். ஆத்துமான்ற வேர்டுக்கு என்ன கிரீக் வேர்டு படிச்சோம்? சைக்கே இல்லையா? சைக், சுக்கே, ஆக்சுவலி சுக்கேல தான் என்ன வேர்டு வருது? சைக்காட்ரிக்ன்ற வேர்டெல்லாம் வருது. சரியா? இப்ப சிலருக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சைக்காட்ரிக் ப்ராப்ளம் என்னது? மனதில் பிரச்சனை. அவங்கள யார்கிட்ட கூட்டிட்டு போறோம்? சைக்காட்ரிக் கூட்டிட்டு போனோடனே அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப கோவம் வருது, கோவத்தை அடக்க முடியாம கோவம் வருது அப்படின்னு சைக்காட்ரிக் டாக்டர் போய் சொன்னீங்கன்னா அவர் என்ன சொல்லுவாரு? கோவம் வரும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். நீங்க படிச்சிருக்கீங்களா? சைக்காலஜி யாராவது படிச்சவங்க இருக்கீங்களா? நான் படிக்கல. இருக்கீங்களா சிஸ்டர்? கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ சைக்காட்ரிக்ல என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்லுவாங்க, நீ கோவம் வரும்போது இப்படி அந்த கோவத்தை இப்படி ரிலீஸ் பண்ணணும் நீ
அது எனக்கு ஃபுல்லா தெரியாது. அதுக்கு ஒரு சில காரியத்தை சொல்லுவாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, உன்னுடைய கேரக்டர்ல உன்னுடைய ஃப்ளா இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது. அதை நீ சரி பண்றதுக்கு நீ சில காரியத்தை செஞ்சா அதெல்லாம் நீ என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும். இந்த சைக்காட்ரிக் ரிலேட்டட் தான் வருது. எதெல்லாம் வருதுன்னா, எதிர்காலத்தை பத்தி நீ கனவு காணணும், உங்களுக்கு புரியுதா, உங்களுக்கு இப்படி ஆவேன்னு நினைக்கணும் அப்படின்லாம் சைக்காட்ரிக்கில் தான் வருது. அது சைக்காலஜிக் பேஸ்ட் தான் அதெல்லாம். இப்போ இந்த ரெண்டு தான் இருக்குன்ற பட்சத்தில் நல்லா கவனிங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. எதனாலலாம் கோபம் வரலாம் நமக்கு? எதனாலலாம் நமக்கு கோபம் வரலாம்? கோபம் வருதா? கோபம் வருதா? எதனாலலாம் கோபம் வரலாம்? உதாரணத்துக்கு சொல்கிறேன், கேளுங்க, சொல்லுங்க. நான் அப்போ ஏன்னா அதுலேருந்து நான் இதில் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எதனால நமக்கு கோவம், எப்பெல்லாம் கோவம் வருது அப்படி சொல்லுங்களேன். எப்பெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது? நம்ம மேலே ஒன்று உங்களுக்கு அப்படி ரைட் இல்லை, இட்ஸ் குட். அடுத்தது பிடிக்காததை செய்ய சொன்னா செஞ்சா ஓகே. 2. 3வது நினைச்சது நடக்கலைன்னா குட். 4 ஓகே. இப்படியே நம்ம பல காரணங்களை நம்ம சொல்லலாம். ஒருவர் நம்மளை மதிக்கலைன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் கோபம் வரும்? உங்களை மதிக்கலைன்னா கோபம் வரும், ரைட்? அப்ப சைக்காலஜிக்கு நீங்க அங்க சைக்காட்ரிட்ட போனீங்கன்னா அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு எனக்கு தெரியல, நான் நம்ப போறது இல்லை. ஒரு சிலர் சொல்றாங்க, வந்தா நீ என்ன செய்ய, ஒரு 10 நிமிஷம் என்ன என்ன சிஸ்டர் சொல்லுங்களேன் ஐயா. அப்படிப்பட்ட நபர் எக்ஸிஸ்டே இல்லைன்னு அது உண்மை. அவங்க அப்படி நினைக்க சொல்றது உண்மையா? ஒருத்தர் திட்டார், உண்மையில அந்த நபரே அங்க இருக்கிறார். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஒரு நபரே இல்லைன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு. செத்துட்டாருன்னு நினைக்கிறோம், இல்லைன்னு நினைச்சுக்கோ. ஓகே, வேற சிஸ்டர், வேற ஏதாவது இருக்குதா? ரொம்ப நல்ல பாயிண்ட். இப்ப நான் அதுல இருந்து எடுத்துட்டு வரேன். வெரி குட், சொல்லுங்க. அவ்வளவுதானா? சரி, உட்காருங்க. தேங்க்யூ. இப்ப கவனிங்க. இப்ப அவங்க சொன்ன 2வது பாயிண்ட் எடுத்துக்கோ. ஒருத்தர் திட்டாரு, அவர் அப்படி திட்டினாலே இல்லைன்னு நினைச்சுக்கோ அப்படின்னு நம்ம நினைக்கிறது சரியா? அதுக்கு பதிலா இப்ப நான் தான் அதான் சொன்னேன், வெளிப்பாடுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வெளிப்பாடு எங்க வரும்? நம்முடைய ஸ்பிரிட்ல வரும். இப்ப நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, ஒருத்தர் சொன்னார், நீ உருப்படவே மாட்ட அப்படின்ட்டார், ஒன்னுக்கும் நீ லாய்க்கு இல்லை அப்படின்ட்டு இருக்காரு நேத்தான். இப்ப அந்த நேரத்தில் வேதத்தை வாசிக்கிறீங்க, வாசித்திருக்கும் போது நீ விசேஷமானவன் அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. உடனே தேவன் உங்க ஸ்பிரிட்ல ஒரு ரெவலேஷன் என்ன செய்யறாரு, கொடுக்குறாரு. நான் யாரு? அந்த ரெவலேஷன் உங்க மைண்டுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கா வருது. நான் யாரு? முக்கியமான ஆளு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆள் வார்த்தை உங்களை என்ன செய்யும்? அஃபெக்ட் பண்ணுமா? பண்ணாது. உங்களுக்கு சொல்றது புரியுதா? சோ சைக்காலஜி என்ன செய்யுது, நேர சோல்ல இருக்கிற பிரச்சனையை சோல் வச்சே என்ன செய்யுது, அப்படிப்பட்ட ஆளே இல்லைன்னு நினைச்சுக்கோ. ஆனா தேவன் என்ன செய்யறாருன்னா, சோ நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துக்கும் பிஹைண்ட்ல அவன் ஸ்பிரிட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஸ்பிரிட்ல இருக்கிற ப்ராப்ளத்தை நீங்க செட்டில் பண்ணலைன்னா நீங்க கொடுக்கறது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி இருக்குமே ஒழிய நிரந்தரமா இதை அவனை விடுதலையாக்கவே முடியாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அல்லேலூயா. அதனால சைக்காட்ரிக் அவங்க படிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க இந்த ஸ்பிரிட் இருக்குன்றதை ரியலைஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட்டினுடைய காரியத்தின் மூலமா சைக்காட்ரிக்கு தேவையான ஒரு காரியத்தை ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறவர் செஞ்சார்னா அதிகமான பயனை அந்த நோயாளிகளுக்கு கொடுக்க முடியும். அவங்க உங்களுக்கு புரியுதா? ஸோ ஸ்பிரிட்ன்றது ஒன்றது இருக்குன்றது மிக முக்கியமானது. மனுஷன் டைக்காட்டனிமா தேவன் படைக்கல, 3ஆ படைச்சிருக்கிறான்றது இன்னொரு ப்ரூஃப் தரேன், நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. ஹீப்ரு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபிரேயர் 4:12. எபிரேயர் 4:12 வாசிங்க. எபிரேயர் 4:12 நல்ல கவனிங்க. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் கவனிங்க. இங்க ஆண்டவர் போதும், தேங்க்யூ. ஃபுல்லா படிச்சுக்கோங்க. எந்த வசனம்? எபிரேயர் 4:12. 4:12 தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையை பத்தி சொல்ற. தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிற பவர் என்னன்னா, அது எதை பிரிக்குதான்? ஆத்துமாவையும் போட்டிருக்கா. சோ அதுல இருந்து தெளிவா சொல்றாரு 2 இருக்குதுன்னு. ஆனா இந்த 2 எப்படி இருக்குதுன்னா, அடுத்த அந்த தொடர்ந்து வாசிங்க. ஆவியும் ஆத்துமாவையும்
கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. அதாவது என்னன்றதை நான் சொல்றேன் கேளுங்க. எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, எலும்பு அப்படின்னு எடுத்தீங்கன்னா எலும்புன்றது எதுன்றதை சொல்லுங்க. எலும்புன்னு உள்ள இருக்குது, உள்ள எலும்புக்குள்ள இன்னொன்று இருக்குது, அதுக்கு பேர் என்னது? மேரோ, நினம்னு சொல்றோம். அதுதான். இது வேற அது வேற. நீங்க ரெண்டையும் பிரிக்கணும்னா அதுக்கு ஷார்ப்பான ஒரு கத்தி இருந்தால் தான் அந்த போன்ல இருந்து மேரோவை என்ன செய்ய முடியும், தனியா பிரிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஸ்பிரிட் அண்ட் சோல் ஒட்டிட்டு இருக்குது. அதை ரெண்டா பிரிக்கிறதுக்கு உதவி செய்யறது எது? தேவனுடைய வார்த்தை. அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு காரியம் நமக்கு புரியுது. ஒன்னு ரெண்டு ஒன்னு இல்ல, ரெண்டு ஒண்ணுன்னா ஏன் பிரிக்கணும்னு சொல்லணும்? வெட்டணும் தானே சொல்லணும், பிரிக்கணும்னு சொல்ல தேவையில்லை. ஸோ தேவன் என்ன செய்யறார்? ஆத்மாவையும் ஆவியும் என்ன செய்யறாரு? பிரிக்கிறேன் அப்படின்றாரு தேவனுடைய வார்த்தையை வச்சு. அதெல்லாம் என்னன்றது நான் பின்னாடி உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இதுல என்ன தெரியுது? ஸ்பிரிட்ன்றது வேற, ஆவின்றது வேற, ஆத்மான்றது வேற. சரீரத்தை பத்தி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அது இருக்குதுன்னு எல்லாம் ஒத்துக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்களுக்கு புரியுதா? ஸோ நமக்கு எத்தனை இருக்குது? அப்ப 3 இருக்குது. என்னென்ன இருக்குது? ஆவி, ஆத்மா, சரீரம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயான்னு சொல்லுவோம். ஸோ தேவன் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு? ஆவி, ஆத்மா, சரீரத்தோட படைச்சிருக்கிறாரு. நமக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன்னா மனுஷன் குரங்குல இருந்து வந்தான்னு சொல்றான் இல்லையா? ஸோ அப்ப அதுக்கும் உயிர் இருக்குது, நமக்கும் உயிர் இருக்குது. அந்த விலங்குகள்லாம் ஆத்மா சரீரம் சம்பந்தப்பட்டது ஒழிய அதுக்குள்ள என்ன கிடையாது? ஆவி கிடையாது. அது என்னன்றது நான் சொல்றேன். ஆவினா என்ன, எதுக்கு தேவன் படைச்சார்ன்றது பின்னாடி வரப்போகுது. இந்த இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல புரிய வைக்கிறதுக்கு சொல்றேன். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா ஆவியா இருக்கிறார். ஸோ ஆவியாகிய தேவன் என்னோட அவர் பேசணும்னு சொன்னா, நான் அவரோட பேசணும்னா எனக்கும் அவருக்கும் ஒரே நேச்சர் இருக்கணும். அப்பதான் பேச முடியும். வீட்டில் நாய் வளர்க்குறோம், நல்லா வாழலாம் ஆட்டுது போனா, ஓ ரொம்ப அன்பா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கவலை அதுக்கிட்ட போய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கும் அதனுடைய நேச்சரும் என்னுடைய நேச்சரும் வித்தியாசம். அப்ப தேவன் என்ன விரும்பினார்? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. தேவன் உங்களை எதுக்காக படைச்சார்னா உங்களோட என்னோட பேசுவதற்காக படைச்சார், நம்மளோட சிநேகிதரா இருக்கிறதுக்காக படைச்சார். அப்ப பேசணும்னா நமக்கும் அவருக்கும் ஒரே நேச்சர் இருக்கணும். அவர் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. நம்மளுக்கு என்ன வேணும்? அப்பதான் அவரோட நம்ம கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அதுக்கு தான் தேவன் நமக்கு ஆவியை கொடுத்தார். ஸோ ஆவி கொடுத்துருக்கிறாரு. அடுத்து என்ன கொடுத்துருக்காரு? ஆத்மா இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? சரீரம் இருக்குது. சரி, அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிக்க போறோம். சரி, இப்போ கீழே வாங்க. என்ன வந்திருக்கு? சின்ஸ் த சோல் அண்ட் ஸ்பிரிட் கேன் பி, எழுதிக்கோங்க, எழுதிட்டே வரணும். அதனால தான் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன். கேன் பி டிவைடட், the two must not be the same thing. The sin, soul and the spirit can be divided. The two must not be the same thing. எழுதிட்டீங்களா? எழுதிட்டே வரணும் உங்க நோட்ஸ்ல. சரியா? ரைட். அடுத்தது அந்த கொஸ்டின் என்ன, வாசிங்க பார்க்கலாம். கொஸ்டின் இருக்கா? What is the significance of distinguishing the spirit from the soul? First thing எழுதிக்கோங்க. There is a great significance. எழுதிக்கோங்க. There is a great significance. அந்த என்ன significance நம்ம படிக்க போறோம். Great significance. அந்த ரெண்டாவது பாயிண்ட் வாசிங்க. With the spiritual life of the believers, if the believers do not know the boundary of their spirits, how can they understand the spiritual life? அதெல்லாம் என்னன்றது நான் விளக்குறேன். மூணாவது பாயிண்ட், if they do not understand the spiritual life, how can they grow in their spiritual living? Hallelujah. So இதுல இருந்து என்ன தெரியுது? ஸ்பிரிட்னா என்னது, சோல்னா என்னதுன்றது தெளிவா தெரியலனா நீங்கள் ஆவிக்குரிய மனிதர்களாக வாழ முடியாது. எனவே இதை குறித்த தெளிவான அறிவு மிக அவசியம் தேவை. எந்த அளவுக்கு இதை அறிகிறீர்களோ, அறிந்து அதை உங்க வாழ்க்கையில் அப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க ஸ்பிரிச்சுவல் பீயிங்கா என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். சரி, இப்ப இது எப்படி வந்துச்சுன்றதை இங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தி கிரியேஷன் ஆஃப் மேன். கிரியேஷன் ஆஃப் மேன்ல அங்க வாசிக்கிறோம், how did God create the man அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு முதல்ல நீங்க வாசிக்க வேண்டியது ஆதியாகமம் 2:7 வாசிப்போம். இதுல இருந்து எப்படி ஸ்பிரிட் சோல் பாடி ஆண்டவர் உண்டாக்குனாருன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா இது 3 இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நான் நிரூபிச்சுட்டு வரேன். இப்படியே வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மேல் மண்ணினாலே உருவாக்கி. எதனால உருவாக்குனாரு? மண்ணினாலே உருவாக்கி. பக்கத்துல கொண்டு சொல்லுங்க, நீ ஒரு மண்ணுன்னு சொல்லுங்க. சரிங்களா? இந்த மண்ணுக்கு தான் என்ன அடிக்கிறோம் டெய்லி?
சொல்லிட்டீங்களா? நீ ஒரு மண்ணு. சரி, மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா. எனக்கு நல்ல படம் வரைய தெரியாதனால மண் ஒரு உருவத்தை வரையில, நான் சும்மா மண் அப்படியே வரைஞ்சிருக்கு ஒரு. சரியா? சரி, இது ஒரு மண்ணு. இந்த மண்ணு மேல என்ன செய்யறார் தேவன்? எதை ஊதுறாரு? ஜீவ ஊதுறார். வாசிங்க. ஊதினார். ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். மனுஷன் என்னவானான்? ஜீவ ஆத்மாவானான். அப்ப ஆத்மா வந்துருச்சுன்னு போட்டிருக்கா? சரி, ஊதுறாரு. ஊதும் போது என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்க்க போறோம். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்குவோம். அப்படி நான் சொல்லிட்டே வரேன். This means that when God's breath of life entered the human body, it became the spirit. நல்லா கவனிங்க. ஸ்பிரிட்டுக்கு என்ன வார்த்தை நமக்கு படிச்சுட்டோம்? அப்பத ஸ்பிரிட்டுக்கு அப்ப ருவா. ருவா எப்படி வந்தாச்சு? எதுல இருந்து உண்டாச்சு? ஊதுறாரு. ஊதப்பட்டது எது? தேவனுடைய ஜீவ breath of life. அது ஜீவ சுவாசத்தை ஊதுறாரு. அது மனுஷனுக்குள்ள நுழையும் போது எதை உருவாக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட்டை உண்டாக்குது. அந்த ஸ்பிரிட் வந்த உடனே, அந்த ஸ்பிரிட் இந்த பாடியை டச் பண்ண உடனே மூணாவது ஒரு என்டைட்டி உருவாது. அது என்னது? சோல். உங்களுக்கு புரியுதா? நம்ம எப்படி உண்டாக்குனாருன்றது இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்படி உண்டாக்கப்பட்டோம்? தேவன் நமக்குள்ள என்ன ஊதினாரு? ஜீவ சுவாசம். இதை நீங்க நினைக்கும் போது நான் இன்னொரு டைமென்ஷன் உங்களை யோசிக்கும்படி சொல்றேன். மனுஷனுக்குள்ள மட்டும்தான் தேவனுக்குள்ள இருந்த ஒன்று இருக்குது. தேவனுக்குள்ள இருந்த ஜீவ சுவாசம் எனக்குள்ள இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நீங்க உங்களால யோசிக்க முடியுதா? தேவனுக்குள்ள இருந்த ஒன்று எனக்குள் இருக்கிறது. கொஞ்சம் சொல்லி பாருங்க. தேவனுக்குள் இருந்த ஒன்று எனக்குள் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. மத்தெல்லாம் தேவன் வார்த்தையினால உண்டாக்கி விட்டாரு. ஆனா மனுஷனும் மட்டும் என்ன செய்யற? தனக்குள் இருந்த ஒன்றை அவனுக்குள்ள என்ன செய்யற? தேவன் அனுப்புகிறார். ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். ஊதுன உடனே அவனுக்குள்ள ஆவி ஆவி இந்த சரீரத்தை டச் பண்ண உடனே எதை உருவாக்குது? ஆத்மா, ஜீவ ஆத்மா உருவாது. கைகளை உறுதி அல்லேலூயான்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்ப இதுல ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்க அந்த சைடில் எழுதி வச்சுக்கோங்க. பிறகு நாங்கள் நேரம் கிடைக்கும் போது நம்ம சொல்லுவோம். இப்ப ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். ரெண்டாவது பாயிண்ட்ல அது சொல்லிட்டேன்னா நான், it became spirit. At the same time, when the spirit came in contact with the body, it produced the soul. It produced the soul. எழுதிட்டீங்களா? Produce the soul. மூணாவது பாயிண்ட் வாசிங்க. The body was dead, but when it met the spirit of life, a third entity was produced. அது எது? The soul. அங்கே இருக்குது பாருங்க. சோல். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. வித்தவுட் தி ஸ்பிரிட், வாசிங்க. வித்தவுட் தி ஸ்பிரிட் the body is dead. When the spirit came, the body became alive. When the spirit is in the body, something organic is produced. This something that is organic is called soul. ஸோ நம்ம ஆத்மா எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு தெரியணும். நம்ம ஆத்மா உருவாக்கப்பட்டதுக்கு ரெண்டு தேவைப்பட்டிருக்கு. ஒன்று பிரெத் ஆஃப் லைஃபும் தேவைப்பட்டிருக்கு, இன்னொன்று எதுவும் தேவைப்பட்டிருக்கு? பாடியும் தேவைப்பட்டிருக்கு, மண்ணும் தேவைப்பட்டிருக்குது. ஸோ நம்ம ஸ்பிரிட், அதனால தான் நம்ம சோல்ன்றது ஏன் முக்கியமானதுன்னா, நம்ம சோல்ன்றது அது இந்த சரீரத்தோடு அது தொடர்பு கொள்ள முடியும். அது எதோட தொடர்பு கொள்ள முடியும்? நமக்குள்ள இருக்கிற ஆவியோட தொடர்பு கொள்ள முடியும். ஏன்னா அது ரெண்டுக்குள்ளேருந்து வந்திருக்குது. ஸ்பிரிட்டு, அதாவது தேவனுடைய ஜீவ சுவாசம் உள்ள என்ட்ரான உடனே நமக்குள்ள ஆவியா அது மாறுது. அந்த ஆவி எதை தொடுது? சரீரத்தை தொடுது. தொட்டோன்னு எதை உருவாக்குது? ஆத்மா உருவாக்குது. அப்ப உருவாக்கிட்டுனா என்ன அர்த்தம்? இந்த ஆத்மா மட்டும்தான் ரெண்டு பக்கமும் தொடர்பு கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஸ்பிரிட்டுக்கு ஒன்லி யாரை மட்டும் தான் தொட முடியும்? தேவனை தான் தொட முடியும். நம்முடைய சரீரம் எதை மட்டும் தான் தொட முடியும்? உலகத்தையும் நம்முடைய ஆத்மாவிலிருந்து வரக்கூடியதை உலகத்துக்கு காமிக்க முடியும். உங்களுக்கு சொல்றது புரியுதா? நம்முடைய பீயிங்ல, ஸ்பிரிட் சோல் பாடின்ற பீயிங்ல 3 இருக்குது பாருங்க. இப்படி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, அப்ப புரியும். ஒரு வட்டம் இது 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 ஸ்பிரிட். இது யாரோட தொடர்பு கொள்ள முடியும்? தேவனோடு. இது எதோட தொடர்பு கொள்ள முடியும்? உலகத்தோடு. ரெண்டையும் இணைக்கிறது எது? சோல், ஆத்மா. அப்ப நீங்க உண்மையான ஆவிக்குரிய மனுஷங்களா வாழணும்னா இப்படி வரணும்.
இந்த நம்முடைய ஆவியை தேவனுடைய ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணி அது இந்த ஆத்மாவை ஆளுகை செஞ்சு அது எதை ஆளுகை செய்யணும்? நம்ம சரீரத்தை ஆளுகை செஞ்சு நம்ம செய்கை வெளியே வரணும். இப்படி வரணும் நம்ம. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் திட்டாங்க, உடனே நமக்கு வருத்தம் ஆயிடுச்சு, உடனே அழுதுட்டு உட்காந்துருக்கிறோம்னா எது அஃபெக்ட் ஆயிடுச்சு? நம்முடைய எமோஷன் அஃபெக்ட் ஆயிடுச்சு, நம்முடைய மைண்ட் அஃபெக்ட் ஆயிடுச்சு. நம்ம மைண்ட் எமோஷன்லாம் எங்கே இருக்குன்னா அதை பற்றி படிக்க போகிறோம். எங்கே இருக்குன்னா அதெல்லாம் இங்கே சோலில் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், ஸ்பிரிட்டை பற்றி தெரிலனா சோல் இருக்கிற பிரச்சனையை நீங்கள் என்ன செய்ய முடியாது, தீர்க்க முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரியுதா? அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் ஆமென் சொல்லுங்க. புரியுதா? ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஸோ இந்த மூணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது எப்படி தேவனை படைச்சிருக்கிறாரு, எப்படி அதை செயல்படுத்தணுன்றதான் இந்த ஸ்பிரிச்சுவல் மேனில் நம்ம படிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்வில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான சகல பயிற்சிகளையும் ஜெபங்களையும் விடுதலைக்கான சகல சத்தியங்களையும் தெளிவாக ஆலோசனையின் மூலமாக உங்களுக்கு கொடுத்து கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக உங்களை வழிநடத்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட விருப்பமுள்ளவர்கள் இதில் காணப்படும் இந்த தொலைபேசிக்கோ இல்லாவிட்டால் இமெயிலோடு நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.